என்னோட குடும்பத்திலேருந்து 8 பேர் இந்த நிலச்சரிவு எடுத்துன்னு போயிடுச்சு. என்னோட அம்மா, அப்பா, தங்கச்சிங்க, கசின்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து 8 பேர் என்னோட குடும்பத்திலேருந்து போயிட்டாங்க. என்னை பார்த்துக்கிறதுக்கு இப்போ வயசான பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. ஒரே வீட்டில் தூங்கிட்டு இருந்த 8 பேரை இந்த நிலச்சரிவு பழி வாங்கிடுச்சு. ஆனால் நானும் பாட்டியும் எப்படி அங்கேருந்து தப்பிச்சிட்டோன்னு இன்னும் எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு 15 வயசான ஹானி சொல்கிறார். முகமது ஹானி வயநாட்டில் முண்டக்கையில் வசிச்சு வர்றாரு. இவர் அம்மா, அப்பா, தங்கச்சி, இதை மாதிரி பாட்டி, தாத்தா நிறைய பேரோட ஒரு வீட்டில் இருந்தார். நிலச்சரிவு நடக்கிற அன்னைக்கு நைட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஹானி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறார். நானும் என்னோட கசின்ஸும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தோம். அன்றைக்கி ஹானியும் கசின்ஸும் சேர்ந்து விளையாடுனது வயநாட்டில் லேண்ட்ஸ்லைட் நடந்து அங்கே காப்பாற்றுறதா ஒரு விளையாட்டு விளையாடினாங்க. அதில் ஹானி ப்ரெஸ் ஆகும், மற்றவங்களாம் லேண்ட்ஸ்லைடில் எஃபெக்ட் ஆனவங்கள மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் அன்றைக்கி நைட்டு எதுக்கு அந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடணும்னு சொல்லிட்டு ஹானி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கிச்சனில் போயிட்டு அம்மா கூட பேசிகிட்டு இருந்தார் ஹானி. அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க. என்னம்மா இவ்வளோ சீக்கிரமாக சமைக்கிறீங்களே, ஒருவேளை லேண்ட்ஸ்லைட் ஆகுமோ பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹானி கேட்குறாரு. அது கேட்டால் ஹானியோட அம்மா ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஏன் இப்படி பேசுகிற, அப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹானியோட அம்மா சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு நாங்கள் சாப்பிட்டு தூங்கினோம். நடுராத்திரியில் தான் பெரிய ஒரு சத்தம் கேட்டு நான் எழுந்தேன். அந்த சத்தம் கேட்டு நான் எழுந்து பார்த்தேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி தான் தெரியுது. ரூமோட செவரெல்லாம் ஸ்ப்ளிட் ஆகிட்டே இருக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நான் முழிச்சிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கு வெளியே ஷீட் போட்டிருந்தது. அதில் மழை பெஞ்சதுன்னா எனக்கு சத்தம் கேட்கும். ஷீட்டில் ரொம்ப பயங்கரமான சத்தம் கேட்டுது. அப்போ நல்லா மழை பெய்யுதுன்னு நினச்சிட்டு நான் அம்மாவை கூப்பிட்டேன். அம்மாவும் சொன்னாங்க அம்மா நல்லா மழை பெய்யுது வெளியேன்னு சொல்லிட்டு. என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுது. ரொம்ப பயங்கரமான ஒரு சத்தம். அந்த சத்தத்தில் நான் ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கும்போது அந்த அளவுக்கு தண்ணி அப்படியே மேலேருந்து அடிச்சுட்டு வருது. அப்போ தான் எனக்கு புரியுது நிஜமாலுமே லேண்ட்ஸ்லைடிங் ஆகிடுச்சு, நிலச்சரிவு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. என்னோடய வீட்டு பக்கத்தில் இருந்தவங்களோட சத்தம்லாம் எனக்கு கேட்க ஆரம்பிச்சுது. அப்போ தான் எனக்கு தெரியுது எல்லா வீட்லேயும் தண்ணி வந்துடுச்சு. அவங்களாம் ரொம்ப பயங்கரமாக கத்திட்டு இருந்தாங்க. என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அங்கேருந்து எழுந்திருக்கிறதுக்குதே ரொம்ப பயமாக இருந்தது. நான் அந்த ஜன்னலை பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு உக்காந்துட்டு இருந்தேன். உடனே அடுத்த நிலச்சரிவு ஆரம்பிச்சிச்சு. பெரிய ஒரு சத்தத்தோடு ஓடி அங்கேருந்து நிறைய பாறைகள்லாம் உருண்டு விழ ஆரம்பிச்சிச்சு. இது கேட்ட உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நான் கத்திட்டு இருந்தேன் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு. என்னோடய பக்கத்தில் யார் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. அங்கேருந்து எழுந்து போய் என்னோடய அம்மா, தம்பி, தங்கச்சிங்களெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் எழுந்திருக்க முடியல. அப்போ நிலச்சரிவில் என்னோடய வீடு ஒரு சைடு அப்படியே உடஞ்சி தண்ணிக்கு நேராக விழ ஆரம்பிச்சிச்சு. நான் அந்த டைமில் எல்லாரையும் கூப்பிட்டுட்டே தான் இருந்தேன். அம்மா, தங்கச்சி, என்னோடய கசின்ஸ், அது மாதிரி பாட்டி, தாத்தா. எனக்கு பதில் கொடுத்தது என்னோடய பாட்டியோட சவுண்டு மட்டும்தான் எனக்கு கேட்டுது. நான் இங்கே தான் இருக்கேன், நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு கொஞ்சமாவது உயிர் வந்தது. என்னோடய பாட்டி இருக்காங்க, அப்போ மற்றவங்களும் இருப்பாங்க எங்கேயாவதுன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். என்னோடய வீடு கொஞ்சம் அசைஞ்சா கூட அப்படியே தண்ணியில் விழுந்துடும். நான் கீழே பார்க்கும்போது ஒரு கடலாக இருந்தது அந்த ஏரியா ஃபுல்லாகவே. நான் நைட்டு பார்த்த வீடே இல்லை. என்னோடய பக்கத்து வீடு அது மாதிரி அந்த இடங்கள்லாம் நான் முன்னாடி பார்த்த மாதிரியே இல்லை. எல்லாமே என்னென்னமோ தண்ணியில் மிதந்துட்டு போகுது. அது மட்டும் இல்லை, என் வீட்டு பாதி உடஞ்சி தண்ணியில் விழப்போகுது. அந்த ஒரு பொசிஷனில் தான் நான் இருந்தேன். எனக்கு பாட்டியோட சவுண்டு மட்டும்தான் கேட்டுது. ஆனால் அவங்க எங்கே இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. நான் பாட்டிக்கிட்ட என்னென்னமோ பேசிகிட்டே இருந்தேன். எனக்கு என்ன பேசுனேன்னு கூட ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹானி சொல்கிறாரு. என்னோடய பாட்டியும் ஏதோ ஒரு கம்பியில் பிடிச்சிட்டு தொங்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்களால கால் கீழே கூட வைக்க முடியல. அழுதுகிட்டே பாட்டிக்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன். அப்போ பாட்டி சொன்னாங்க, என்னால் தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், என்னோட காலம் கழிஞ்சிடுச்சு, நீ எப்படியாவது தப்பிச்சு போ. என்னாலேயும் எங்கேயும் நகர முடியல. நான் ஃபுல்லாக சேத்துல மாட்டிக்கிட்டு அங்கேயே நின்றுட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அதே பொசிஷனில் தான் நானும் பாட்டியும் இருந்தோம். விடிய காலையில் நிறைய ஆளுங்க எங்கேருந்தோ எங்களை காப்பாற்றிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் தெரியுது என்னோடய ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே போயிட்டாங்க. எனக்கு இப்போ பாட்டி மட்டும் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு முகமது ஹானி அவரோட அன்னைக்கு நைட்டு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொன்னார். இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் நானும் பாட்டியும் மட்டும்தான். நாங்கள் எப்படி இருக்க போகிறோம் தெரியல. எனக்கு அம்மாவை யூகேக்கு கூட்டிகிட்டு போகணும், நல்லா படிக்கணும், நல்ல ஆசை இருந்தது. என்னோடய ஊரில் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சே பார்க்கல. சும்மா விளையாடிட்டு தான் இருந்தோம் அன்றைக்கி நைட்டில். ஆனால் அது நிஜமாலுமே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹானி கதறடி பேசுகிறாரு. இதே மாதிரி எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் வயநாட்டு நிலச்சரிவில் ஒவ்வொருத்தரும் அவங்க எப்படி தப்பிச்சு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கதையை கேட்கும்போதே அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்தது. வயநாட்டில் இருக்கிற அந்த வில்லேஜஸ் முண்டக்கை, சுரல்மலை,
இதெல்லாம் வந்து இப்போ ஒரு மெமரியாக மாறிடுச்சு.